ஒரு 1/4 கப்பு வெள்ளை உளுந்தம்பருப்பை எடுத்து சுத்தம் பண்ணி கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கோம். ஊற்றிட்டு வேக வச்சுருக்கோம். 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வரலாம். அந்த மாதிரி விசில் வந்த உடனே ப்ரெஷர் இறங்கின உடனே நம்ம எடுத்து பார்க்குறோம். மூடியை திறந்து பார்க்குறோம். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். அதாவது ரொம்ப கொலன்னு வெந்துடக்கூடாது, வெந்தும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ தண்ணியை வடித்து எடுத்துட்டு பருப்பை நம்ம ஒரு பாத்திரத்துலேயோ தட்டிலையோ போட்டு ஆற வச்சிடுறோம். இந்த நேரத்தில் 1 கப்பு உளுந்தம்பருப்புக்கு 1 கப்போட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து எடுத்துருக்கோம். அதை கொஞ்சமாக 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா தூசியெல்லாம் போகிறதுக்காக வடித்து எடுத்துக்கிட்டோம். பதம் எதுவும் பார்க்க வேண்டாம். அதோட ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் சேர்த்துருக்கோம். இப்போ ஆறிட்டு இருந்த உளுந்தம்பருப்பை மிக்சியில் போட்டு நம்ம வடித்து வச்சுருந்த தண்ணியிலேருந்து கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். அதை எந்த பாத்திரத்தில் கொதிக்க வைக்க போகிறோமோ அதில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் இருக்கிற நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிருக்க உளுந்தம்பருப்பை நம்ம வடித்து வச்சுருந்த தண்ணி இருந்தது இல்லையா, அதை ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கிண்டி வச்சுக்கிட்டோம். இப்போ அதை அடுப்பில் ஏற்றி நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அப்போ அது கொதித்து வரும். கொதித்து வர நேரத்தில் நம்ம வடித்து வச்சுருந்தோம்ல வெல்லம், ஏலக்காயும் சுக்கும் போட்டது, அதை இதோட சேர்க்கணும். இப்போ நம்ம சேர்த்துட்டோம். உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. வெல்லம், பனங்கருப்பட்டி கூட நீங்கள் வெல்லத்துக்கு பதில் சேர்க்கலாம். அது இன்னும் ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்தவுடனே இறக்கிட்டோம். 1 கப்பளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், பசும்பாலாக இருந்தால் நல்லது. அதை இந்த உளுந்து பாலோட வேக வச்சுருந்தோம்ல வெல்லம்லாம் போட்டு அதோடு சேர்த்துட்டோம். இப்போ உளுந்தம்பால் ரெடி ஆயிருச்சு. இதை நல்லா ஒன்று சேர கிண்டிட்டு கப்பில் ஊற்றி நம்ம குடிக்க வேண்டியதுதான். இது ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த